Good evening, students. Ninth mathsல நம்ம first lesson last exerciseக்கு முன்னாடி exercise இருக்கும் 1.5 1.5 வந்து கனமொழி செட் லாங்குவேஜ்ல நம்ம லாஸ் விதிகள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த விதிகளுடைய பங்கீட்டு விதிகள், டிமார்கன் விதி, சேர்ப்பு பண்பு, வெட்டு பண்பு அதனுடையது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, டிமார்கன் லா. லாஸ்டா பார்த்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அண்ட் டிமார்கன் லா தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு அதோடைய எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் பார்த்துருந்தோம். அதுல இருந்து ரெண்டாவது ப்ராப்ளம் ஆக்சுவலி நான் உங்களை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன் தான் 1.4 1.5 ரெண்டுமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆபரேஷன். 1.4க்கு வந்து பாத்தீங்கன்னா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும், 1.5க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் டிமார்கன் லாவும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ரெண்டு மொத்தம் ஓவரா 4 ப்ராப்பர்ட்டி. அதுல வந்து யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன், ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன், சேர்ப்பு வெட்டு ரெண்டுத்துக்கான ஃபார்முலாஸும் இருக்கும். டிமார்கன் லால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்முலா டிஃபரன்ஸ் வரும். அதை நீங்க கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கதையெல்லாம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு 1.5ல இருக்கிற பேலன்ஸ் சம்ஸ் பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஆன் கார்டினாலிட்டி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். கார்டினாலிட்டினா என்னங்கிறது, அதாவது செட்டுக்குள்ள இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் உடைய கவுண்ட்டை தான் வந்து நம்ம கார்டினாலிட்டி ஆஃப் த செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிங்கிறது இப்ப ஏ செட்ல 5 உறுப்புகள் இருக்கு, 5 டிஃப்ரெண்ட் வேல்யூ 1 2 3 4 5 அப்படின்னு இருக்கு அப்படின்னா அந்த 1 2 3 4 5 சேர்த்து எவ்வளோ 5, அதுதான் வந்து கார்டினாலிட்டி ஆஃப் த செட். அதாவது கணங்களின் ஆதி எண்ணின் பயன்பாடுகள், அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஆன் கார்டினாலிட்டி ஆஃப் த செட் தான் அடுத்தது 1.6. ஸோ இது நம்ம இந்த கார்டினாலிட்டி ஆஃப் த செட்டுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அது முன்னாடியே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ 1.5 முடிச்சுட்டு அந்த கார்டினாலிட்டி ஆஃப் த செட்டையும் முடிச்சிட்டோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் ஓவர். அடுத்த கிளாஸ்ல தேர்ஸ்டே கிளாஸ்ல உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து fill in the blanks இல்ல வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரோ இல்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸோ ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து. சரிங்களா? ஸோ அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை கிளாஸ்ல உங்களுக்கு இந்த எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். சரிங்களா? இப்போ இன்னைக்கு நீங்க பாக்குற டாபிக் பிளஸ் நாளைக்கு இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற டாபிக் தேர்ஸ்டே கண்டினியூ ஆகி தேர்ஸ்டேவோட ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு முடிச்சுடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனும் முடிஞ்சிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த இதுவும் வந்து முடிஞ்சிடும். எம்சிக்யூ கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசனோடைய பேலன்ஸ் கிளாஸ்ல முடிச்சுட்டு எண்ட் ஆஃப் த செஷன்ல எம்சிக்யூ நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. 1.5 வரைக்கும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இன்னைக்கு வந்து எக்ஸசைஸை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வந்து யூஸ் பண்ணி சம்ஸ் வந்து பார்த்துட்டு போட்டு பார்க்க சொல்லியிருந்தேன். யாராவது போட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு சாட் செஷன்ல நீங்க வந்துட்டு சொல்லலாம். சாட் செஷன்ல நீங்க சாட் பண்ணலாம். இந்த சம் நான் ட்ரை பண்ணேன், ஆன்சர் கிடைச்சது கிடைக்கலங்கிறத நீங்க சொல்லலாம். பிகாஸ் நீங்க சொன்னீங்கன்னா இன்ட்ராக்டிவா இருந்தீங்கன்னா தான் செஷனும் இன்ட்ராக்டிவா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய டவுட்ஸை நீங்க கேட்கும் போதுதான் அடுத்து உங்களுக்கு அது புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்க்கக்கூடிய லெசன்ஸ் வந்து நல்லா இன்ட்ராக்டிவா போகும், இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது கணக்கு நீங்க போட்டீங்களா போடலையாங்கிறது எனக்கு நீங்க சாட் செஷன்ல சொல்லலாம். இப்ப மூணாவது சம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏபிசி 3 செட்டு கொடுத்துட்டு வெரிஃபை த A union B intersection C is equal to A union B intersection A union C அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பட் இங்க என்னன்னா சி செட் மட்டும் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஏ செட்டும் பி செட்டும் நம்ம வந்து வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மதிப்புகள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஏவும் பியும் உங்களுக்கு செட் ஃபார்மேஷன் வரும். ஏ செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஹிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா x such that x belongs to z that x is -2 to 4.
பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x belongs to இது இது integers, இது whole numbers. X is less than or equal to 5. ஓகே, ஸோ அப்போ A செட் என்ன வரும் அப்படின்னா, மூணாவது கேள்விப்பா, A செட் என்ன வரும் அப்படின்னா -2ல இருந்து இல்லையா, அப்ப -2 கிடையாது, -1 0 1 2 3 4 இது A செட். அடுத்தது B செட். B செட் என்ன வரும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹோல் நம்பர்னால 0ல இருந்து 5 வரைக்கும் 0 1 2 3 4 5. அடுத்தது C செட். C செட் என்ன வரும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, -4 -1 0 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு C செட் கொடுத்துட்டாங்க. -4 -1 0 2 3 4 கொடுத்துட்டாங்க C செட் ஆல்ரெடி. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏ யூனியன், இது எல்லாமே நீங்களே வந்து ஆன்சர் சொல்லலாம். பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு, அப்போ கிளாஸ் உங்களுக்கு இன்டராக்டிவா இருக்கும். ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க, பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிடலாம். எல்ஹெச்எஸ்ல ஒரு பார்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறது. பி இன்டர்செக்ஷன் சினா என்ன, பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளது. அப்ப பிக்கும் சிக்கும் எதெல்லாம் பொதுவா இருக்கு, வேல்யூஸ் வந்து எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு பாருங்க. 0 2 3 4 0 2 3 4 வந்து பிக்கும் சிக்கும் பொதுவா இருக்கு. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கும் போது இந்த ஆன்சர் கூட ஏ செட்டை சேர்த்தரணும், அவ்வளவுதான். -1 0 1 2 3 4 ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன். இது எல்ஹெச்எஸ், இது வந்து 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது ஆர்ஹெச்எஸ்ல ஏ யூனியன் பி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏ யூனியன் பினா ஏவையும் பியையும் சேர்த்துடணும், அவ்வளவுதான். 0 1 2 3 4 5 ஏ யூனியன் பி. அடுத்தது ஏ யூனியன் சி. ஓகே, -4 -1 0 1 2 3 4 ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்ப இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக உள்ளது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா -1 0 1 2 3 4 இத 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரம் 1 and 2 A union B intersection C is equal to A union B intersection A union C என நிரூபிக்கப்பட்டது. Hence this is proved. ஓகேங்களா, மூணாவது கொஸ்டின் காப்பி பண்ணிக்கோங்க, போட போட காப்பி பண்ணுங்க, ஸோ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. அடுத்தது நாலாவது கொஸ்டின், வெரிஃபை A union B intersection C is equal to A union B intersection A union C. இதை வந்து வென் டயக்ராம்ல போட சொல்லியிருக்காங்க. இதே சேம் ஃபார்முலாவை வென் டயக்ராம்ல போட சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் A union B intersection C is equal to A union B intersection A union C. ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ்க்கு B intersection C போட்டுக்கலாம். B intersection C அப்படின்னா பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ள அப்படின்னு அர்த்தம். சிக்கும் பொதுவாக உள்ள ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ சி பி இன்டர்செக்ஷன் சி. ஏ பி சி ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி.
ஓகேங்களா? RHSல ஃபர்ஸ்ட் A யூனியன் B, அடுத்தது A யூனியன் C, அடுத்தது A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. A B C, இது A யூனியன் B, இது A யூனியன் C, இது A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C. A யூனியன் B அப்படின்னா ஏவையும் பியையும் சேர்த்தணும் வென் டயக்ராம்ல. ஓகேங்களா? A யூனியன் C அப்படின்னா ஏவையும் சியையும் சேர்த்தணும். இப்ப A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் Cனா இது ரெண்டுத்துக்கும் காமனா ஷேட் ஆனது இந்த பகுதி மட்டும்தான். ஓகேங்களா? இது 4வது கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது 5வது கேள்வி. 5வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? செட் A B C மூணுமே கொடுத்திருக்காங்க. ஷோ தட் A டிஃபரன்ஸ் B இன்டர்செக்ஷன் C இஸ் ஈக்குவல் டு A டிஃபரன்ஸ் B யூனியன் A டிஃபரன்ஸ் C என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ ABC 3 செட் கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்த்தல் போட போட சம் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. நான் ஸ்லோவா தான் ஒர்க் அவுட் பண்றேன். ஓகேங்களா? BCE GH ACD GI ADE GH. சோ ஃபார்முலா என்ன கொடுத்திருக்காங்க? A difference B intersection C is equal to A difference B யூனியன் A difference C. ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். B intersection C LHSல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். முதல் வேலை B intersection C னா B க்கும் C க்கும் பொதுவாக உள்ளது. B க்கும் C க்கும் பொதுவாக உள்ளது எது? A D அப்புறம் G. இது 3 லெட்டர்ஸ் தான் B க்கும் D க்கும் பொதுவா இருக்கு. A difference B intersection C. Aல இருக்கணும், B intersection C ல இருக்கக்கூடாது. அது என்னென்ன? BCEGH அங்க இருக்கு, இங்க ADG இருக்கு. B Aல இருக்கு, B intersection C ல இல்ல எடுத்துக்கோங்க. E C வந்து இல்ல, B intersection C ல C இல்ல, E இல்ல, GH G இங்க இருக்கு, அங்கேயும் இருக்கு, சோ எடுக்க கூடாது. H வந்து ஏல மட்டும்தான் இருக்கு, இங்க இல்ல, சோ அதனால எடுத்துக்கலாம். ஏல இருக்கணும், B இன்டர்செக்ஷன் C ல இருக்க கூடாது, அதான் கண்டிஷன். A டிஃபரன்ஸ் B அப்படின்னா ஏல இருக்கணும், B ல இருக்க கூடாது. B வந்து B ல இல்ல, C இருக்கு, E இல்ல, D G இருக்கு, H இல்ல. அடுத்தது A டிஃபரன்ஸ் C, ஏல இருக்கணும், C ல இருக்க கூடாது. B இல்லை, C இல்லை, E இருக்கு, G இருக்கு, H இருக்கு. சோ அப்போ B மட்டும்தான். சோ அப்போ A டிஃபரன்ஸ் B யூனியன் A டிஃபரன்ஸ் C என்ன ஆன்சர் வரும்? B C E H. சோ LHS ஈக்குவலா இருக்கா? From 1 and 2 LHS is equal to RHS. எனவே A difference B intersection C is equal to A difference B union A difference C என நிரூபிக்கப்பட்டது. Hence this is proved அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். அடுத்தது 6வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு A B C மூணுமே செட் என்னன்னு வேல்யூஸா கொடுக்கல அவங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? நான் புக்ல கொஸ்டின் காமிச்சிடுறேன் உங்களுக்கு.
Sixth question. A is equal to x such that x is equal to Ren, n belongs to whole numbers and n less than 6. B is equal to அதே மாதிரி தான் n belongs to natural numbers, x is equal to 2n. இது condition. சரிங்களா? n lies between 2 to 9. C வந்து x is equal to 3n, n belongs to natural number, n lies between 4 to 10. Again, A difference B intersection C is equal to A difference B union A difference C ஐ காட்டுக. சேம் இதே ஃபார்முலா தான், பட் இங்க செட் மட்டும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். A செட் வந்து x is equal to Rn சொல்லியிருக்காங்க. இது 2n, இது 3n. அதோடைய கண்டிஷன்ஸ், என்னோட கண்டிஷன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி செட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலால போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ பாத்தீங்க இல்லையா, இதே ஃபார்முலா தான். ஸோ செட்டை ஐடென்டிஃபை பண்ணி மட்டும் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்றதுனா பண்ணலாம். சைமல்டேனியஸா நீங்க ட்ரை பண்றதுனா பண்ணுங்க, பண்ணிட்டு ஆன்சர் சொல்றதுனா சொல்லலாம். ஏ செட் ஐடென்டிஃபை பண்றதுக்குப்பா 6n கொடுத்துருக்காங்களா எக்ஸ் உடைய வேல்யூ. ஃபர்ஸ்ட் n எதுல இருந்து எது வரைக்கும் எடுத்திருக்கலாம், n is less than 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னது, ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா 0 1 2 3 4 5 வரைக்கும் எடுக்கணும். அப்போ 6n இருக்கிற இடத்துல n இருக்கிற பிளேஸ்ல 0ல இருந்து 5 வரைக்கும் ரீப்ளேஸ் பண்ணும். 6 into 0 0, 6 into 1 1, சாரி 6, 6 1 6, 6 into 2 6 2 12, 6 3 18, 6 4 24, 6 5 30. ஓகேங்களா? அப்போ ஏ செட் என்னாச்சு, A is equal to, நான் இங்க எழுதிக்கிறேன் ஏன்னா இதை ஒர்க் அவுட் பண்ணதை டெலீட் பண்ணிட்டு தான் திருப்பி போட முடியும். A is equal to 0 6 12 18 24 30. இது A செட். ஓகே, அடுத்தது B is equal to என்ன கொடுத்திருக்காங்க, X is equal to 2n கொடுத்திருக்காங்க. 2n, என்னுடைய கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, n is 2 to 9, 2ல இருந்து 9. அப்போ பிக்கு வந்து இது ஏ செட்டு, பிக்கு வந்து 2 கிடையாது, 3ல இருந்து 9 வரைக்கும் போடணும். 2 into 3 equal to 6, 2 into 4 8, 2 into 5 10, 2 into 6 12, 2 into 7 14, 2 into 8 16, 2 9 18. ஸோ பி செட் என்னாச்சு, 6 8 6 8 10 12 14 16 18. இது பி செட். அடுத்தது சி செட். சிக்கு வந்து x is equal to 3n சொல்லியிருக்காங்க. n belongs to natural number தான், 4ல இருந்து 10. சரிங்களா? 3n இல்லையா, c உடைய வேல்யூ வந்து 3n. அப்ப 3 வந்து 4 ஆட் ஆகும், ஏன்னா அதுக்கு முன்னாடி லைன் இருக்கு. 3 12, 3 15, 3 18, 3 21, 3 24, 3 27, 10 30, 10 கிடையாது. சரிங்களா? அப்ப சி செட் என்னாச்சு, 12 15 18 21 24 27. இது சி செட். சரிங்களா? இப்போ ஏபிசி செட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அங்க ஃபார்முலா, லாஸ்ட் சம்ல போட்ட அதே ஃபார்முலா தான், எந்த சேஞ்சஸ்மே கிடையாது உங்களுக்கு ஃபார்முலால. சரிங்களா? A difference B intersection C is equal to A difference B intersection C is equal to A difference B union A difference C. இதுதான் ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. LHS பார்த்தரலாம். B intersection C is equal to what? B க்கும் C க்கும் பொதுவாக உள்ளது. B க்கும் C க்கும் பொதுவாக உள்ளது என்ன, 12 18. B intersection C is 12, 18. A difference B intersection C is equal to, A ல இருக்கிறது B intersection C ல இருக்க கூடாது. அது என்னென்ன இருக்கு, 0 6 24 30. ஓகே, இது LHS உடைய ஆன்சர் 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. அடுத்தது A difference B, A ல இருக்கணும் B ல இருக்க கூடாது. அது என்னென்ன இருக்கு,
சாரி மைனஸ் 0, 24, 30. இது ஏல இருக்கு, பில இல்ல. ஏ டிஃபரன்ஸ் சி. ஏல இருக்கணும், சில இருக்க கூடாது. 0, 6, 30. ஏ டிஃபரன்ஸ் பி யூனியன் ஏ டிஃபரன்ஸ் சி இஸ் வாட்? 0, 6, 24, 30. இதை சேர்த்து எழுதணும். 0, 6, 24, 30. இத 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. சோ 1 and 2ல இருந்து A difference B intersection C is equal to A difference B union A difference C என நிரூபிக்கப்பட்டது. அடுத்ததும் இதே ஃபார்முலா தான். ABC செட் கொடுத்துட்டாங்க. இத வந்து A difference B union C is equal to A difference B intersection A difference C போட சொல்லியிருக்காங்க. இது நீங்க போட்டுக்கோங்க. வீட்லயே நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? 7th question. 8th questionம் சேம் ஃபார்முலா. சாரி, அது யூனியன் ஃபார்முலா. 7ம் 8ம் வந்து A டிஃபரன்ஸ் B யூனியன் C is equal to இங்க இன்டர்செக்ஷனுக்கு பதிலா யூனியன் கொடுத்திருக்காங்க. இந்த இன்டர்செக்ஷனுக்கு யூனியனுக்கு பதிலா இன்டர்செக்ஷன், அப்படியே ஆப்போசிட் 7 and 8. சரிங்களா? அது நீங்க வீட்ல ட்ரை பண்ணிடுங்க. 9th question வென் டயக்ராம். 10th question நான் போடுறேன். டிமார்கன் லா. அது இது வரைக்கும் பார்க்கல நீங்க. யூனியன் செட் கொடுத்திருக்காங்க, ஏ செட் கொடுத்திருக்காங்க, பி செட் கொடுத்திருக்காங்க. தென் வெரிஃபை த டிமார்கன் லா ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 10வது கேள்வி. அனைத்து கணம் ஏ பி கொடுத்திருக்காங்க. கன நிரப்பிக்கான டிமார்கன் விதியை சரிபார்க்கவும் சொல்லியிருக்காங்க. அனைத்து கணம் 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. 10, 11, 12, 15, 16. ஏ வந்து 7, 8, 11, 12. 7, 8, 11, 12. பி 4, 8, 12, 15. பி செட்டு 4, 8, 12, 15. கன நிரப்பிக்கான டிமார்கன் விதி, காம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் டிமார்கன் லா. A union B the whole complement is equal to A complement intersection B complement. இதுதான் ஃபார்முலா. A union B the whole complement is equal to A complement intersection B complement. ஃபர்ஸ்ட் A union B என்னன்னு பாருங்க. LHS தனியா RHS தனியாவே நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு சைடாவே போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது LHS. A union B, ஏவையும் பியையும் சேர்த்தணும். 4, 7, 8, 11, 12, 15. ஏக்கும் ஏவையும் பியையும் சேர்த்துனா 4, 7, 8, 11, 12, 15. ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா அனைத்து கணத்திலிருந்து இந்த ஏ யூனியன் பியை வந்து தூக்கிடணும். அது இல்லாம அனைத்து கணத்துல என்ன உறுப்பு இருக்கோ அது மட்டும்தான். இப்ப பாருங்க, 4, 7, 8, 11, 12, 15 இது எல்லாமே அனைத்து கணத்துல இருந்து தூக்கிடுங்க. 10, 16 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. அனைத்து கணத்திலிருந்து இந்த ஏ யூனியன் பில இருக்கிறது எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 10, 16 மட்டும்தான். ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன? அனைத்து கணத்துல இருந்து ஏவை தூக்கிடுங்க. 7, 8, 11, 12 தூக்கிட்டீங்கன்னா 4, 10, 15, 16. பி காம்ப்ளிமெண்ட்னா அனைத்து கணத்துல இருந்து பியை தூக்கிடுங்க. 4, 8, 12, 15 தூக்கிடுங்க. என்ன இருக்கு? 7, 10, 11, 16. ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இது ரெண்டுக்கும் பொதுவா இருக்கிறது, ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கும் பி காம்ப்ளிமெண்ட்டுக்கும் 10, 16. இத ரெண்டுன்னு நேம் பண்ணிக்கோங்க. சோ இப்ப from 1 and 2 verified A union B the whole complement is equal to A complement intersection B complement. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஆனா ரொம்ப குட்டி ஆன்சர். இதோடைய வெண்படம் இருக்கு.
அதையும் போட்டுடுறேன். அடுத்த கொஸ்டின் 11வது கொஸ்டின், அதோட 1.5 எக்ஸசைஸ் இஸ் ஓவர். A intersection B the whole complement is equal to A complement B union B complement. A intersection B the whole complement is equal to A complement union B complement. A intersection B first, சரிங்களா? ரெண்டாவது A intersection B the இது அனைத்துக்கணும்ப்பா. A intersection complement. அடுத்தது A complement A complement, அடுத்தது B complement, அடுத்தது A complement union. ஃபர்ஸ்ட் A intersection B னா இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது. A intersection B. அடுத்தது A intersection B த whole complementனா இந்த A intersection B எல்லாமே இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் வரக்கூடாது. அடுத்தது A complement அப்படின்னா ஏவை தவிர, A complementங்கிறது ஏவை தவிர மீதி எல்லாமே. அடுத்தது B complementனா B தவிர மீதி எல்லாமே. B தவிர மீதி எல்லாமே. அடுத்தது A complement யூனியன் B complementனா இது ரெண்டையும் சேர்த்தும் போது இந்த சென்டர் ரீஜன் மட்டும்தான் வராது, மீதி எல்லாமே வந்துடும். இது நீங்க பென்சில் வச்சு அழகா போடுங்க. ஏனோ தானோன்னு இப்ப நான் வந்து இது பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகா நீட்டா வந்து போடணும் இந்த வென் டயக்ராம், சரிங்களா? சோ அடுத்தது கார்டினாலிட்டி. கணங்களின் ஆதி எண்ணின் பயன்பாட்டு கணக்குகள். அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஆன் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ். கணங்களின் சேர்ப்பு, வெட்டு, நிரப்பு மற்றும் வித்தியாசம் பற்றி கற்றுள்ளோம். இப்போது நாம் அன்றாட வாழ்வை ஒட்டிய சில கணக்குகளை கணங்களின் மூலம் தீர்க்க முயல்வோம். இவ்வளவு நேரம் இந்த எல்லாமே பார்த்துட்டோம். இந்த கணங்கள், கணமொழி, செட் லாங்குவேஜ் அப்படிங்கறதுல எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பட் நம்ம டே டு டே லைஃப்ல இத எங்க யூஸ் பண்றோங்கிறது மட்டும்தான் இந்த 1.6 எக்ஸசைஸ்ல பார்க்க போறோம். இது முடிச்சுட்டோம்னா நம்ம டைரக்டா வந்து அடுத்த லெசன் தான். ஓகே, சோ இதுல வந்து சில ஃபார்முலாஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. n of a union b is equal to n of a plus n of b minus n of a intersection b. n of a difference b is equal to n of a difference n of a intersection b.
இந்த 4 ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏ கமா பி என்பன இரு முடிவுறு கணங்கள் எனில் இந்த 4 ஃபார்முலாஸ் வரும். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு டைரக்டா கொடுத்தும் இதே மாதிரி வந்து சம் கேட்பாங்க. ஏ செட் பி செட் கொடுத்து சம் கேட்பாங்க. ஓகே, இல்ல என் ஆஃப் ஏ இது, என் ஆஃப் பி இது, என் ஆஃப் ஏ யூனியன் பி இது அப்படி கொடுத்தும் சம் கேட்பாங்க. ஸோ இதுல அதே மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தும் சம் கேட்பாங்க. இந்த வளைகோல் பந்தாட்ட கணக்கு வந்து இப்போ 5 மார்க்ல வரும். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த வளைகோல் பந்தாட்டம் மட்டை பந்து இந்த எக்ஸாம்பிள் 1 பாயிண்ட் ஈஸி. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் B0 ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்ப எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் இது இதோட இப்போதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 1.6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வேல்யூ டைரக்டா கொடுத்து கேட்டிருக்காங்க. ரெண்டாவது கொஸ்டினும் அப்படிதான். மூணாவது கொஸ்டின் ஸ்கெட்ச் கொடுத்து ஃபார்முலாவை பார்க்க சொல்லியிருக்காங்க. செகண்டும் தேர்டும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. 7, 8, 9, 10 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா கொடுத்துருந்தாங்களா, அதுக்கு ஏற்ற ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் அப்படியே அங்க ஒரு மிதிவண்டி கணக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு இங்க வந்து செய்தித்தாள் கணக்கு, சைக்கிள் கணக்குக்கு பதிலா நியூஸ் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹாக்கி இதுக்கு பதிலா இந்த எக்ஸாம் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சோ வந்து இதுக்கு இது அதுல ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சேம் ஈக்குவலன்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ எக்ஸசைஸ் சம்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 1.6ஓடது. சோ இந்த கிளாஸும் அடுத்த கிளாஸும் இது பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ நம்ம இப்ப வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் குவார்டர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். குவார்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கு என்னென்ன லெசன்ஸ் நமக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் லெசன் இருக்கு, செகண்ட் லெசன் இருக்கு, தேர்ட் லெசன் அல்ஜீப்ரா இருக்கு. ஸோ 1, 2, 3 இந்த 3 லெசன்ஸ் வந்து நமக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம இப்ப நாளைக்கு கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து நம்ம அல்ஜீப்ரா போயிடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் லெசன் வரலாம். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்கூல் போற போர்ஷனுக்கு ஈக்குவலண்டா நம்ம போற மாதிரி இருக்கும். ஏன்னா சில ஸ்கூல்ஸ்ல கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கும். ஸோ அல்ஜீப்ரா முடிச்சுட்டு நம்ம வந்து செகண்ட் லெசனுக்கு பேக் ஃபார்ம் வரலாம். ஓகேங்களா? 1.6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? என் ஆஃப் ஏ, என் ஆஃப் பி, என் ஆஃப் ஏ யூனியன் பி எல்லாமே கொடுத்துட்டாங்க. என் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் என் ஆஃப் யூவும் என்னன்னு கேட்டிருக்காங்க. அனைத்து கணமும் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ என் ஆஃப் ஏ நம்ம கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 25, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 40, என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 50, n of b complement equal to 25 எனில் n of a intersection b equal to என்னன்னு தெரியாது, n of union set அனைத்து கணம் என்னன்னு தெரியாது. சோ இப்போ n of a intersection b is equal to இதுக்கு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? n of a intersection b is equal to அதான் அந்த 4 ஃபார்முலாஸ் காமிச்சேன் இல்லையா, அதுதான் n of a plus n of b minus n of a union b. இது ஃபார்முலா. சரிங்களா? இது என்னது? ஃபார்முலா. நான் 4 ஃபார்முலா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி காமிச்சேன். இதுல n of a intersection b உங்களுக்கு தெரியாது. n of a என்னன்னு தெரியும் 25, b என்னன்னு தெரியும் 40, மைனஸ் a யூனியன் b என்னன்னு தெரியும் 50. 40, 20, 60, 65 மைனஸ் 50 is equal to 15. n of a intersection b is equal to 15. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? அனைத்து கணம் n of u. n of u is equal to n of b plus n of b complement. n of b plus n of b complement ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். இது ஒரு அடுத்த ஃபார்முலா. சரிங்களா? அனைத்து கணத்துக்கான அடுத்த ஃபார்முலா. b என்ன? 40, b காம்ப்ளிமெண்ட் 25. சோ அப்ப இது ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 65. இது வந்து 65, இது வந்து 15. இதுதான் உங்களுக்கு கேட்கப்பட்டது.
இதுலயே ரெண்டாவது சப்டிவிஷன் நீங்களே ட்ரை பண்ணலாம். அங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, என் ஆஃப் பியும் என் ஆஃப் யூவும் கேட்டிருக்காங்க. அதுக்கும் நான் ஃபார்முலா சொல்லி தந்துடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப்டிவிஷன். n of a is equal to 300. n of a union b is equal to 500. n of a union b is equal to 500. n of a intersection b is equal to 50. n of b complement equal to 350. சோ அப்ப n of b யும் n of அனைத்து கணமும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா b, அப்பதான் அனைத்து கணம்க்கு b யும் b காம்ப்ளிமெண்டே ஆட் பண்ணோம்னா அனைத்து கணம் கிடைச்சிடும். சோ அப்ப n of b is equal to ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா n of a union b plus n of a intersection b minus n of a. n of a union b plus n of a intersection b minus n of a. A union B என்ன 500, A intersection B என்ன 50, n of A என்ன 300. ஸோ அப்போ n of B என்ன கிடைக்கும், 550ல 300 போச்சுன்னா என்ன ஆன்சர் வரும், 250. இப்போ n of U is equal to n of B plus n of B complement, which is 250 கூட்டல் 350 is equal to 600. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஆன்சர். ஓகே, சோ இப்போ இதுல ரெண்டாவது கொஸ்டின் நீங்களே வந்து யூனியன் செட் கொடுத்துருக்காங்க, அனைத்து கணம் கொடுத்துருக்காங்க, ஏபி கொடுத்துருக்காங்க. ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம். மூணாவது கேள்வியும் அதே மாதிரி தான். ஃபோர்த்தும் நீங்களே இல்ல 4, 5, 6ல இருந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும். செகண்ட் தேர்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன்னும் நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லயே பார்க்காததுனால உங்களுக்கு அது சொல்லி தரணும். சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இந்த கணக்குகள் பார்த்துட்டு எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிடும். அடுத்த கிளாஸோட தேர்ஸ்டே கிளாஸோட ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர் ஆயிடும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு பி ப்ரிப்பேர்டா வாங்க, எல்லாத்தையுமே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளாஸ் ஸ்டார்டிங்ல கேளுங்க, கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து உள்ள லெசன் உள்ள போகலாம். அதுக்கப்புறம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து முடிச்சுட்டு நமக்கு பார்க்க போற சாப்டர் அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரா அடுத்த வருஷத்துக்கும் கண்டினியூட்டி ஆகும். ஸோ இந்த கிளாஸை யாரும் ஸ்கிப் பண்ணாம மிஸ் பண்ணாம பாருங்க. சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க தமிழகம்.